மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமின் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம், வெல்கம் டு த ஷோ சினிமா 2.0. ஒவ்வொரு நாளும் பல சினிமா தகவல்களை தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கும் சூப்பரான எக்கச்சக்கமான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். மறைந்த நெல்லைக்கண்ணன் அவர்களுடைய மகனான சுகா இவங்களுடைய இயக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு படம் உருவாயிருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம வெற்றிமாறன் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துடைய பேரே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான பேராக இருக்குது. சைலப்பன் சைக்கிள் மார்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் கேட்கும் போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? அப்படி இருக்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க கிராமத்து சாயல், அதாவது ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிளோட வீல் இருக்குல்ல, அந்த சைக்கிளோட வீலுக்குள்ள இவ்வளோ கதை இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய கதை அம்சம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இசைக்கு கார்வண்ணன் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. நம்ம MS பாஸ்கர் ஆகட்டும், இளவரசு ஆகட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நடிகர்கள் பட்டாளமே இருக்க ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையிலையும் இந்த படம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிமாறன் வெளியிட்டிருந்தாங்க. பாலிவுட் இயக்குனரான நம்ம அனுராக் காஷ்யப் தமிழில் கூட நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. ஸோ அனுராக் காஷ்யப் அவருடைய இயக்கத்தில் கென்னடி அப்படின்ற ஒரு படம் உருவாயிருந்தது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னி லியோன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே நடிகை சார்லி அவர்களுடைய ரோலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சார்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக, அதே சமயம் ஒரு டாக்டிக்கான ஒரு கேரக்டர். டாக்டிக் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் சார்லி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை சன்னி லியோன் எடுத்து நடித்தது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படம், அதாவது இந்த கென்னடி படம் பார்த்தீங்கன்னா February 20, அதாவது வர 20ஆம் தேதி ZEE5 OTTயில் வெளியாக போகுது அப்படின்ற விஷயம் கேட்ட உடனே மும்பை ரசிகர்கள் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க சன்னி லியோன் அவங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இந்த படம் 20ஆம் தேதி OTTயில் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்களுடைய உணர்வு என்ன சொன்னப்பா, ரசிகர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருள் உலகத்தில் போன மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னி லியோன் அவர்களே சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பிறந்து உலகம் முழுக்க ஃபேமஸான தலைவர்கள், இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னால் 2 பேர் இருக்காங்க. ஸோ தலைவர் அப்படின்னு சொன்னால அது செகண்டை சொல்கிறேன். முதல்ல இசையமைப்பாளர் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம இளையராஜா அவர்கள். இசைஞானி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய உலகம் வேற, அவர் உலகத்துக்குள்ள யாருமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு நுட்பமான ஒரு இசை கலைஞர் அப்படின்னு சொல்லலாம். இதை நான் சொல்லி பாராட்டணுமா? உலகத்துக்கே தெரியுமே சிம்போனி மூலமா அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும்போது அவருடைய நுட்பமான உலகத்துக்குள்ள போயிட்டு அவரோட கேரக்டரை அப்சர்வ் பண்ணி, ஸோ அவரோட நடை உடை பாவனங்களை எல்லாத்தையுமே அப்படியே மக்களுக்கு பிரதிபலிக்கணும் அப்படின்னா நம்ம தனுஷை விட்டா வேற யார் பாருப்பா அப்படின்னு நம்ம இசைஞானி அவர்களே யோசிச்சிருக்காரோ என்னவோ தெரியல. அதனால தான் நம்ம இளையராஜா அவர்களுடைய பயோபிக்கை தனுஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. 2024 இந்த ப்ராஜெக்டை தொடங்கியாச்சு. இந்த படத்தை கேப்டன் மில்லர் அப்படின்ற படத்தை இயக்குனா அருண் மாதேஸ்வர் தான் இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஆசைப்பட, ஸோ இந்த ப்ராஜெக்ட் 2024 ஆரம்பித்து தொடர்ந்து போயிட்டு இருந்தது. ஆனால் 2025 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அருண் மாதேஸ்வர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அரக்க புறக்க பேச்சு, இது எந்த அளவுக்கும் அஃபிஷியல் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடைய ஷூட்டிங் மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இப்போ கூட பாலிவுட்டில் ஒரு படம் நடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தமிழில் இட்லி கடை, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டில் தனுஷ் அவர்களும் கமிட் ஆக, ஸோ இதனால தான் இந்த இளையராஜா அவர்களுடைய பயோபிக்லாம் நான் நடிக்கலை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது அருண் மாதேஸ்வர் DC அப்படின்ற ஒரு படத்தை இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு 2 பேருமே ஃப்ரீ ஆகிட்டு 2026 எண்டில் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்லை 2027 ஆரம்பிப்பாங்களா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும்.
பார்க்கணும், ஆனால் டேரக்டர் மாறல. ஸோ முதல்ல இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ உலக ஃபேமஸான தமிழ் தலைவர் யாரு அப்படின்னா இவ்வளோ தூரம் பேசியிருந்தால கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஸோ இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்போ சயின்டிஸ்டாக நடிக்கணுமேப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுவும் தனுஷை விட்டால் வேற யார் இருக்கா? அப்படி இருக்கும்போது தனுஷ் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பயோபிக்கா எடுக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டும் போன வருஷமே தொடங்கிட்டாங்க. ஆனால் இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே எப்போ முடியும் அப்படின்றது அஃபிஷியலாக நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இது அப்டேட்டாக இருந்தாலும் 2 உலக புகழ்பெற்ற ஒரு கலைஞர்களை நம்ம பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா அந்த வாய்ப்பு தனுஷ் அவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பெருமையான விஷயம் அப்படின்றது தனுஷ் ரசிகர்களுக்கு புரியும். ஏகே அப்படின்னு வலைத்தளத்தில் அவரோட பேரை போட்டால் அவர் நடித்த படங்கள் எல்லாம் வர்றதில்ல, அவரோட கார் தான்ப்பா வருது. அந்த அளவுக்கு துபாயில் அவரை நோக்கி பயணம் பண்ணுற செலிபிரிட்டிஸோட படங்களும் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக கூட நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சந்திச்சாங்க, நயன்தாரா விக்னேஸ்வரன் சந்திச்சாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், சிபிராஜ் அவர்கள் சந்திச்சாங்க, ஸோ அனிருத் அவர்கள் சந்திச்சாங்க. இருப்பா கண்டென்ட் நான் அதை சொல்லு, சரி எனக்கு புரியுது. இப்போ என்னன்னா நம்ம ஏகே அவர்களை நிறைய ரசிகர்களும் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்பாட்டில், அதாவது அந்த ரேஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகே அவர்களை தேட்டரில் கூப்பிட்ற மாதிரி தலை அது இதுன்னு கூப்பிடவே அவர் டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. இது தேட்டர் கிடையாது அப்படின்னு சொன்ன வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகுது. Please behave yourself. தியேட்டர் கிடையாதுங்க, ப்ளீஸ். சரி, இந்த வீடியோ இணையத்தை வைரலாகிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய படத்தோடைய அப்டேட் வராதா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஆனாலும் அந்த விஷயம் மகிழ்ச்சி கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னன்னா மகிழ்ச்சியான விஷயம், AK64 இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க போறாரு அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்டாரு. யாரு? அந்த டைரக்டர். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய முந்தைய ப்ராஜெக்டான குட் பேட் அக்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா 250 கோடிக்கும் மேலே வசூல் சாதனை படைச்சது. ஸோ இந்த வசூல் சாதனையை வச்சு நம்ம ஏகே அவர்கள் என்ன முடிவு பண்ணியிருந்தாரோ தெரியல. அடுத்த ப்ராஜெக்ட் ப்ரொடியூசர்ஸை அவர் தான் சூஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் அவர் ப்ரொடியூசரா இவர் ப்ரொடியூசரா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இது வரைக்கும் ப்ரொடியூசர் நிரந்தரமாக யார் அப்படின்னு சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நிரந்தரம் ஆகலை, ஏன் ப்ரொடியூசரை ஒன்றும் செலக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ சினிமா வட்டாரங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அது ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா, ஸோ 250 கோடி லாபம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு இத்தனை கோடி ஷேர் வேணும், இவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு ஏகே அவர்கள் கேட்டதாகவும் சினிமா வட்டாரங்களில் பரவுது. இருப்பா நான்லாம் இதை சொல்லலை, சினிமா வட்டாரங்களில் பரவுது. நம்ம ஏகே அப்படி பண்ணுவாரா அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கேட்டாலும் அப்போ ப்ராஜெக்ட் ஏன்பா டிலே ஆகுது அப்படின்னு இன்னொரு ரசிகர்களும் கேட்குறாங்க. 2023 ஃபார்ஜி அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் ஒரு அட்டகாசமான வெற்றியை பெற்றது. இந்த வெப்சீரிஸ் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போச்சு அப்படின்றது இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ் டிகே அப்படின்னு 2 இயக்குநர்கள் சேர்ந்து இயக்கியிருந்த ஒரு வெப்சீரிஸாக பார்க்கப்படுது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஷாஹித் கபூர், விஜய் சேதுபதி, கே மேனன், ராஷி கண்ணா இந்த மாதிரி பல நடிகர்கள் இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்களும் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. இந்த ஃபார்ஜி வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டு சம்பந்தமாக ஒரு உருவான கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் டிகே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில் மறுபடியும், அதாவது பார்ட் 2 இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷாஹித் கபூர் இந்த பார்ட் 2ல இருக்காரு, ஆனா மற்ற நடிகர்கள்லாம் யார் யார் இருக்காங்க இல்ல அப்படின்றது சொல்ல, ஷாஹித் கபூர் மட்டும் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஷாஹித் கபூர் ஆகட்டும், ராஜ் டிகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போட்டோல இருக்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா போலிகள் வந்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொன்னா அவர் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்றது தெரிய விஷயம்தான். அப்படி இருக்க தாயின் மணிக்கொடி, வேதம், ஏழுமலை இந்த மாதிரி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவர் நடிகர்ல இருந்து இயக்குனரா மாறுவாரா அப்படின்ற கேள்வி இருந்தது. அந்த கேள்வியை ஏற்கனவே அவரோட மகளை வச்சு, அதாவது அவரோட மகளான ஐஸ்வர்யாவை வச்சு கடந்த ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி இந்த சொல்லிவிடவா அப்படின்ற படம் வந்தது. இப்போ
மறுபடியும் அவரோட மகளான ஐஸ்வர்யா வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அந்த படம் பேர் சீதா பயணம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் கோ ஆக்டராக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் அவர்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஜீவா சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில் வலை அப்படின்ற ஒரு படம் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் நம்ம அதர்வா பார்த்தீங்கன்னா டியூல் ரோலில் முதல் முறையாக நடிக்கிறாரு அப்படின்ற விஷயமே நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாணி போஜன் இந்த படத்தில் இருக்காங்க, ரூபா மஞ்சுரி, இந்த மாதிரி நடிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கடல் சார்ந்து ஒரு மீனவனுடைய கதையாக இருக்கு அப்படின்றது நம்மளால கெஸ் பண்ண முடியுது. இது வரைக்கும் நாம பார்த்த மீனவர் சம்பந்தமான கதைகள் எல்லாமே ரொம்ப ஒரு சோகமாக இருக்கும், இல்லை அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் அந்த ஜோனர் எதுவுமே இருக்காது, உங்களை ஒரு மகிழ்விக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. ஸோ ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணுவாங்களாம். ரசிகர்கள் கொண்டாடுற ஒரு ஷோவா இன்னைக்கு அமைஞ்சது. ஏன்னா கொடுத்த கண்டென்ட் எல்லாமே ஒரு வித்தியாசமான நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதே மாதிரி நாளைக்கு சினிமா 2.0 நிகழ்ச்சியில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன். இது சினிமா 2.0. நன்றி.